ஹலோ எஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? தளபதி ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, இங்கே போட்டியே டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறார். மற்ற கட்சிகளை கன்சிடர் கூட பண்ணுறதில்ல அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார். இருந்தாலும் இந்த உதிரி கட்சிகள் இந்த தன்னை விளம்பரப்படுத்திக்கணும்னு நினைக்கிற சில பல நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவையில்லாமல் தளபதியை பற்றி பேசுகிறது சகஜம்தான். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். இதில் முக்கியமாக தளபதி கட்சி ஆரம்பித்து வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அவர் அதிகமாக இணைச்சி பேசினது யார் கூடன்னு பார்த்திங்கன்னா, த்ரிஷா அவர்கள் கூட தான். இப்போ இடையில கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா, அந்த விஷயம் ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. யாரும் த்ரிஷா பற்றி பேசுகிறது கிடையாது. ஏன்னா அது சர்ச்சை வேறு மாதிரி போய் அது பெண் உரிமை அப்படி இப்படிலாம் போனதுனால எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடிட்டாங்க. சரி, அவர் அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், பர்சனல் லைஃப்லாம் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் விஷயம்லாம் வந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக அந்த ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வந்தார்ல, அதுக்கப்புறமத்துலேருந்து. ஆனால் இப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை ஒரு ஆள் செஞ்சுருக்கான். இது யாரோ ஒருத்தன் ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு முகம் தெரியாமல் ஒரு மெசேஜை போடுறான்னா பரவாயில்ல, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டால் பரவாயில்ல. ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியோட மாநில தலைவர் நீ, உங்ககிட்ட ஒரு மைக்கை நீட்டி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ உன்னுடைய பதவிக்கும் தகுதிக்கும் கொஞ்சமாவது அருகதை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ இப்படி பேசுவியா அப்படின்னு நான் கேட்குறேன். யாருன்னு பார்க்குறீங்களா? நயினார் நாகேந்திரன். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேரை? நம்மளே இப்போ தான்ப்பா கேள்விப்படுறோம். இந்த ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக அரசியலில் இருக்காங்க. என்னது 25 வருஷமாக அரசியலில் இருக்காங்க. இந்த நியூஸ் நேற்று ஃப்ளாஷ் ஆனவுடனே சரி யாருப்பா இந்த ஆள், போய் எதுக்கும் பார்ப்போம் மாநிலத்தில். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாநில தலைவர்லாம் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தானே. அவரை வேறு தூக்கி விட்டு இந்த ஆளை போட்டாங்க. ஏன்னா அவருக்கும் இப்போ இபிஎஸ்க்கும் ஒத்து வராதனால அவரை தூக்கிட்டு இந்த நயினார் நாகேந்திரன் போட்டாங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் இப்போ வம்பு இழுத்து மாட்டிக்கிட்டாப்புல. சரி, இவரோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தா 25 வருஷமாக மனுஷன் கட்சியில் இருந்திருக்காப்புல. எந்த கட்சினா அதிமுகவும் சரி, அப்புறம் இப்போ பிஜேபிக்கு மாறி இருக்காப்புல. இப்போ ரெண்டு ஒன்றா தான் இருக்குதுன்றதுனால ஒரே கொட்டையில் உருண மாட்டேங்கன்னு வச்சுக்கிங்க. அதில் ஜெயிச்சிருக்காப்புல, தோற்றுருக்காப்புல. ஆனால் ஏதாவது பிரதானமாக பண்ணி ஒரு பேர் வாங்கியிருக்கான்னு பார்த்தா ஒரு இழவும் கிடையாது, ஒரு மசுரும் கிடையாது. அப்போ இந்த ஆள் எப்படி பேசணும்? நீ ஒரு கட்சி தலைவராக உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், அதுவும் தேசிய கட்சியோடைய மாநில தலைவராக நீ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அறிவு சார்ந்த பதில்களை நீ கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட தளபதியை பற்றி நேற்று ஸ்பீச்சை பற்றி கேட்டால் அந்த ஸ்பீச்சை பற்றி பேசணும். அந்த ஸ்பீச்சில் தளபதி ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அது உனக்கு தவறாக தெரியுது அப்படின்னா அதை பற்றி நீ விமர்சனம் வைக்கலாம். இவர் இது சொன்னது சரியில்லை, இது தவறு, இந்த இடத்துல இவர் தப்பாக சொல்கிறாரு, அதனால் இதை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நீ என்ன பண்ணணும்? அறிவுரை பண்ணணும். அதாவது இங்கே இருக்க எல்லா தலைவர்களுமே பார்த்துக்குங்க, அறிவுரை பண்ணுற இடத்துல இருக்காங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு அறிவுரை பண்ணுற இடத்துல இருந்துக்கிட்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் யார் அறிவுரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தளபதி அவர்கள் தான் அறிவுரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசியல்னா என்ன, மக்கள் சேவைனா என்ன, மக்களுக்கான அரசியல்னா என்ன அப்படின்றத அறிவுரை இவங்களுக்கு பண்ணிக்கிட்டே ப்ளஸ் மக்களுக்கும் புரிய வச்சுக்கிட்டு இருக்கார். யார்? நேற்று கட்சி ஆரம்பித்த தளபதி அவர்கள். அப்போ இவங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா ஒரே ஜோக்கு போல். இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன, இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ தளபதியை பற்றி நீ என்ன சொல்லணும்? அங்கே இருக்க அந்த விமர்சனத்தை நீ வைக்கலாம். ஆனால் இவங்க சொல்கிறது என்ன? வெளியில் வரமாட்டார். அப்புறமா என்ன சொல்லுவாங்க? அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும், இப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. ஆனால் நேற்று தேவையில்லாமல் முதல்ல அவர் த்ரிஷா வீட்டிலேருந்து வெளில வர சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார். என்னது எடுத்தோடனே மைக்கை நீட்டி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி பேசியிருக்காரு, பிஜேபியெல்லாம் சட்டை கூட பண்ணல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருன்னொன்னே அவர் முதல்ல த்ரிஷா வீட்டிலேருந்து வெளில வர சொல்லுங்கள். இப்போ த்ரிஷா வீட்டில் தான் தளபதி இருக்காரா இல்லையா அப்படின்னு நயினார் நாகேந்திரனுக்கு எப்படி தெரியும்? அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, காலையிலலாம் கட்சி வேலை பார்த்துட்டு நைட்டில் போயிட்டு விளக்கு பிடிச்சிட்டு இருப்பீங்களா நயினார் நாகேந்திரன் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஏன்னா விளக்கு பிடிச்சா மட்டும்தான் விஜய் அவர்கள் யார் கூட இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற டீட்டெயில் பக்காவாக சொல்ல முடியும். எங்கேயோ உட்காந்துட்டு சொல்ல முடியாதுல்ல. அப்போ டெய்லி நயினார் நாகேந்திரன் போய் விளக்கு பிடிப்பார் போல இருக்கு. அதனால தான் விஜய் அவர்களை த்ரிஷா கூட இருக்கான்னு. ஏன் உங்கள் பிஜேபிக்காரங்களுக்கு சரி, இந்த திமுக காரங்களும் சரி, பெண்களை அசிங்கப்படுத்தி தான், பெண்களை மையப்படுத்தி தான் அரசியல் பண்ணுவீங்களா? த்ரிஷா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க இந்த பக்கமே வர்றதில்லை, இது கண்டுக்கிறதே இல்லை.
எதுக்கு நீ தேவையில்லாமல் இழுக்கிற? சரி, அப்படியே போனால் கூட, அப்படியே இருந்தால் கூட உனக்கு என்னையா பிரச்சனை? அவங்க பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, பல வருஷமாக படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்போ அந்த நட்பு இருக்கும், அந்த நட்பு ரீதியாக பார்ப்பாங்க. ஏன் நீங்கள்லாம் இப்போ டிங்கி டிங்கி டெங்கி டிங்கின்னு ஆடலையா? ஏயா நயனா நயந்திரன், நீ எல்லாம் ஆடலையா? நீங்கள் பிஜேபிக்காரங்க இருந்தது பார்லிமெண்ட்லேயே உட்காந்துக்கிட்டு போன் படம் பார்த்தவங்க தானேயா நீங்களாம்? நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா? அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசலாமா? அது ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு கலீகாக இருக்கலாம், என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு எப்படி இருந்தால் உனக்கு என்ன? நீ பேச வேண்டிய விஷயமா இது? அங்கே என்ன தளபதி பேசினாரோ அதைத்தானே நீ பேசியிருக்கணும். அதைத்தான் அவர் தெளிவாக சொல்கிறாருல்ல. அவர் முதல்ல வெளில வர சொல்லுங்க அப்படின்னா, வெளில வர்றதுக்கு தான் வழி விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு தான் ஏகப்பட்ட கண்ட்ரோல் போடுறாங்க, நான் எப்படி வர்றதுன்னு தானே கேட்குறாரு. அதுக்கு பதிலாக சொல்லுங்கடா. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அவர் தாக்குறது திமுகவை, ஆனால் இங்கே துடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சியெல்லாம் துடிக்கிறாங்க. ஏன் துடிக்கிறீங்க? உங்களை ஏதாவது அட்டாக் பண்ணாரா? உங்களை ஏதாவது பற்றி பேசினாரா? உங்களை ஏதாவது பற்றி சொன்னாரா? இல்லை. இன்றைக்கி ஆளும் அரசு திமுக, தமிழ்நாட்டுடைய எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறது திமுக vs டிவிகே. அப்போ திமுகவை விமர்சிக்கும் போது அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தானேயா? நீ ஜெயிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி தளபதி அவர்கள் விமர்சிக்கும் போது அதை நீ சேர்த்து விமர்சிச்சேன்னா உனக்கு அட்வான்டேஜ் தானே. ஆனால் நீ என்ன பண்ணேன்னா தளபதி விமர்சிக்கிற. தளபதி விமர்சித்தா பரவாயில்ல, தேவையில்லாத யாரோ ஒரு பொண்ணெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுத்து விட்றீங்க. அந்த பிள்ளை எனக்கு என்னென்னு அது வாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. யார் திரிசாவை தான் சொல்கிறேன். அப்போ இவங்களுடைய எண்ணம் செயல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு மக்களே? இவங்கெல்லாம் தலைவர்களாம். இந்த மாதிரி தலைவர்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம நாடு எப்படி உருப்படும்? ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கி தளபதி அவர்கள் களத்தில் இறங்கி தன்னுடைய விஷனை இந்த மக்களுக்கு எப்படியாவது புகுத்தி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காமிச்சு நல்ல விஷயங்களை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு வரும்போது, அப்படிப்பட்ட நபரை ஒட்டுமொத்தமாக இந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து விமர்சிப்பதும் அசிங்கப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் எப்படிப்பட்ட ஒரு செயலை இங்கே காட்டுது. இந்த ஆள் பேசின பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சிடிஆர் நிர்மல் அவர்கள் பயங்கரமாக ஒரு கண்டனம் தெரிவித்தார். நாஞ்சில் சம்பத்து வச்சு செஞ்சிட்டாரு. நீங்களாம் என்னடா தகுதி இருக்குது, உங்களுக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது நீங்களாம் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை மாதிரி போட்டு அவர் வச்சு செஞ்சுட்டாப்புல. ஒரு பேட்டியில் போயிட்டு செங்கோட்டையன் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த கட்சியில் இந்த நயனா நாயந்திரன் மாதிரி பேசியிருக்காரு. அது ஒரு கட்சி, அதை பற்றி நீ கேள்வி கேட்குற, நீ அந்த ஆள் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்குற போய் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போகிறாரு. இப்படி தான் இருக்குது உங்களுடைய கட்சி நிலைமை. இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி என்ன பண்ணார், தேவையில்லாமல் ஹீரோயின் இடுப்பை கீழ்றாரு வைக்கிறாருன்னு சொல்லி ஒரு வாட்டி பேசினார். அத்தோடு அடின்னு உச்சவள அரசு அடித்தாங்க. அத்தோடு சைலண்ட் ஆனவர் தான். அதுக்கப்புறமா வயலண்ட்டே ஆகலை அண்ணாமலை. இப்போ இந்த ஆள் மாட்டிக்கிட்டாப்புல. இந்த ஆள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தளபதி டான்ஸ் ஆனதுக்கு ஒரு தலைவர் போய் டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டவன். அப்புறம் அதுக்கு நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆள் ஆடின ஆட்டத்தையும் அண்ணாமலை ஆடின ஆட்டத்தை கலாம் மாஸ்டர் கூட எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சு செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சைலண்ட் ஆகினான். இப்போ திருப்பி இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காப்புல, த்ரிஷாவில் இழுத்து விட்ருக்காப்புல. அதாவது தேர் எடுத்து தெருவில் விடுற கதை இது. இவங்களுக்குலாம் இப்போ என்னென்னா, தளபதியை வச்சு தன்னுடைய முகத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட காமிச்சிக்கணும், இப்போயாவது நம்ம லைம்லைட்டில் வந்துடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் சரி தப்பாவது பேசி நெகட்டிவாவது பேசி வந்துடுவோன்ற ஆசையில் பண்ணுறாங்க போல இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்ல, இத்தனை வருட கட்சி நான் செயல்பாட்டில் இருந்திருக்கிறேன், நான் கோயம்புத்தூருக்கு எத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் இந்த வாட்டி அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியை பார்த்துட்டு நான் கோயம்புத்தூர் போகும்போது எனக்கு இருந்த வரவேற்பு என் வாழ்நாளிலே கிடைச்சதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ அது ஒரு பூரிப்போட சொன்னார் அவர். அப்போ அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்கெல்லாம் இருக்கும் போல இருக்குது. நம்ம ஏதாவது பேசுவோம்யா தளபதி பற்றி, அசிங்கமாக கொட்டி விடுமையா, அசிங்கமாக அதை சொல்லிவிடுமையா, உடனே 2 நாளைக்கு நம்ம தான் லைம் லைட்டில், நம்ம தான் ஸ்டார்ட்டில் இருப்போம், டாப்பில் இருப்போன்னு. தோற்றுருவீங்க, தோற்று தான் போயிடுவீங்க, காணாமல் போயிடுவீங்கடா சுத்தமாக. அது ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? சுத்தமாக காணாமல் போயிடுவீங்க. பிஜேபி ஏற்கனவே விளங்காத கட்சி தமிழ்நாட்டில். நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்னா கொஞ்சம் நெஞ்ச மதிப்பு வச்சுருக்குன்னு உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த மீடியாக்காரங்களும் இருக்காங்க பாருங்கள், அவங்கள மாதிரி ஒரு எச்ச பசங்களும் உசுரோடு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு 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 ஆள் இப்படி பேசுகிறாருன்னா அதை கண்டிக்கிறதோ இல்லை அதை கேட்குறதோ அப்படிலாம் கிடையாது. அடுத்தடுத்து இன்னும் உசுப்பேத்துற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க.
இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அது நாளைக்கு வச்சு செய்கிறாங்களே. எனக்கே மக்களே, இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஏன்னா இவளெல்லாம் நம்ம திட்டியும் பிரயோஜனம் இல்லை. இவங்களை எப்படி சொல்கிறதுனா, அப்படி தட்டி விட்டு போயிடணும், போங்கடான். அப்படி தான் இந்த ஆள்லாம். ஏன்னா 25 வருஷமாக நீ இருந்து அரசியலில் இருந்து இங்கே ஒன்றும் பிடுங்க முடியல, கிழிக்க முடியல. இதில் தளபதிக்கு அனுபவம் இல்லையா? தளபதி வந்து அரசியல் வந்து என்ன பண்ணிடுவார்னு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. பண்ணுவார். இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது, அப்போ தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் வரும்போது மக்கள் ஓட்டு போடும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு. சரி, அதுக்கப்புறம் என்ன தெரியுது? அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், தான் மேனிஃபெஸ்டோ வரப்போதில்லை. அது வந்துருச்சுனாவே தெரியும் தமிழக வெட்டிகளை என்ன பண்ண போகுதுன்னு. இனிய மக்களே, இவங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டாங்க. நமக்கு அப்பப்போ கண்டென்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு அப்படின்றது நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.